முருகன் ஆறுபடை வீடு பற்றி பார்க்கலாம். ஒரு பக்தன் மனதில் இருந்து தொடங்கி வெற்றி, ஞானம், அன்பு, அமைதி எல்லாம் கற்றுக்கொண்டு கடைசியில் முழுமை அடையும் ஆன்மீக பயணம். ஒன்று முதல் வீடு திருப்பரங்குன்றம் வெற்றி ஆரம்பம். சூரபத்மன் அசுரனை வென்ற பிறகு முருகன் இங்கே வந்து தெய்வானையுடன் திருமணம் செய்கிறார். இது வெற்றியின் வீடு. போராட்டம் முடிந்து வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்திற்கு செல்லும் இடம். வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை ஜெயித்த பிறகு வரும் அமைதி. இரண்டாம் வீடு திருச்செந்தூர் தீமையை அழித்த சக்தி கடற்கரையில் இருக்கும் இந்த இடம்தான் சூரபத்மன் உடன் நடந்த மிகப்பெரிய யுத்தம். இங்கே முருகன் தீமையை முற்றிலும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுகிறார். உள்ளே இருக்கும் பயம், சந்தேகம் எல்லாம் அழிக்கப்படும் தருணம். மூன்றாம் வீடு பழனி தியாகமும் ஞானமும். ஞானப்பழம் கதையில் முருகன் கோபம் கொண்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கே வந்து தியானத்தில் நிற்கிறார். அதனால் இங்கே அவர் தண்டாயுத பாணி. வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கவில்லை என்றாலும் உள்ளமைதி கிடைக்கலாம். நான்காம் வீடு சுவாமிமலை குருவாகிய முருகன். இங்கே முருகன் சிவனுக்கே பிரணவ மந்திரம் அர்த்தம் சொல்லும் குரு. குழந்தைதான், ஆனால் ஞானத்தில் பெரியவர். வயசு இல்லை, ஞானம்தான் பெரியது. ஐந்தாம் வீடு திருத்தணி அமைதி மற்றும் சமநிலை. போரின் பின் முருகன் இங்கே வந்து கோபம் தணிந்து அமைதியில் இருக்கிறார். இது மன அமைதியின் வீடு. வெற்றி வந்தாலும் மனம் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளும் இடம். ஆறாம் வீடு பழமுதிர் சோலை முழுமை மற்றும் அருள். இங்கே முருகன் வள்ளி தெய்வானை இருவருடனும் அருள் தருகிறார். இது முழுமை, கருணை, சமநிலை. வாழ்க்கையின் கடைசி நிலை, உள்ளும் புறமும் சமநிலை. ஒரு ஆன்மீக பயணம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் போராடுவான், திருச்செந்தூர் வெற்றி பெறுவான், திருப்பரங்குன்றம் தியாகம் கற்றுக்கொள்வான், பழனி ஞானம் பெறுவான், சுவாமிமலை மன அமைதி அடைவான், திருத்தணி கடைசியில் முழுமை அடைவான், பழமுதிர் சோலை. அதனால்தான் ஆறுபடை வீடு என்பது வெறும் கோவில்கள் இல்லை, ஒரு மனிதன் உள்ளே நடக்கும் ஆன்மீக வளர்ச்சி கதை.